ஒரு சமயம் அவ்வை பாட்டி சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார். நீண்ட தூர பயணத்தினால் களைப்படைந்த அவ்வை பாட்டி ஓரிடத்தில் அமர்ந்தார். அப்போது சிவன் இருந்த திசையை நோக்கி காலை நீட்டினார். இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி அவ்வையிடம் வந்து, உலகாளும் என் தலைவனாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் திசையை நோக்கி காலை நீட்டி அமர்ந்திருக்கிறீர்களே, இது சிவபெருமானை அவமரியாதை செய்வது போல் இல்லையா என்று கேட்டார். இதனை கேட்ட அவ்வை பாட்டி சிரித்தார். அம்பிகையே, சிவனில்லாத இடம் என்று ஒன்று உண்டா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை தாயே. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். நான் அந்த திசை நோக்கி காலை நீட்டிக் கொள்கிறேன் என்றார். அப்போதுதான் சிவபெருமான் இல்லாத இடம் ஒன்றுமில்லை, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை அவ்வைப்பாட்டி மூலமாக கேட்டு பார்வதி தேவி மகிழ்ந்தார். இதனை உணர்த்தும் விதமாக சிவலிங்கம் ஓவியம் மதுரை மீனாட்சி கோவிலில் வரையப்பட்டுள்ளது. சுற்றி சுற்றி எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கி சுழன்றபடி காட்சியளிப்பதால் இதற்கு சுழலும் லிங்கம் என்று பெயர் வைத்துள்ளனர்.